ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம தையல் தொழிலில் நீங்கள் வந்து டெய்லி வருமானம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுக்கணும். எடுத்த உடனே உங்களுக்கு வருமானம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கான எஃபர்ட் நம்ம போடுறப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தையல் தொழிலில் டெய்லி வந்து வருமானம் வந்து வரும். அதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கி நான் இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பிகினராக இருக்கிறீங்க, இப்போ தான் புதுசாக வந்து ஸ்டிச்சிங் வந்து உங்களோட ஜாப்பாக வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு என்னோட தொழில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாய் வார்த்தைக்காக இல்லை, நிஜமாலுமே சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம தையல் கிளாஸ் போய் நம்ம வந்து ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து எப்படி நம்ம வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறது அப்படின்னு வந்து தெரியாது. நான் பழகின புதுசில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கிற மாதிரி வந்து ஃபோன் நிறைய வீடியோஸ் பார்க்குறது, இது பண்ணுறது அந்த மாதிரி வந்து எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து இன்றைக்கி நமக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. நம்ம வந்து தொழிலை வந்து அதிகரிக்கிறதுக்கு, நம்மளோட தொழிலை வந்து இன்னும் பெருசு பண்ணுறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் கடையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்பயுமே ஒரு நிரந்தரமான இடம் வந்து வேணும் உங்களுக்கு. அது வந்து நீங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் சரி, நிரந்தரமாக அங்கே இருந்தீங்க அப்படின்னா ஓகே. அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த வீடு அப்படின்னா நான் சொல்ல வர்றது நிரந்தரமான ஒரு இடம் வேணும். ஏன்னா வந்து இடம் வந்து நம்ம மாற மாற வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து கட் ஆகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது கஸ்டமர்ஸை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்தோடனே ரொம்ப அதிக ரேட் வந்து வாங்காதீங்க. கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த இடத்துல கடை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல அவங்க வாங்குறத விட நீங்கள் வந்து கம்மி பண்ணி லெஸ் பண்ணி வந்து வாங்குங்க. ஏன்னா வந்து புதுசாக கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதனால் வந்து கொஞ்சம் லெஸ் பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து சரி கம்மியாக ஸ்டிச் பண்ணுறாங்க, ஒரு ப்ளவுஸ் கொடுத்து தான் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் உங்கள்கிட்ட வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபிட்டிங் இது எல்லாமே வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க உங்கள்கிட்டயே வந்து கம்பல்சரி அப்படியே வந்து ஆர்டர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கடை வந்து நீங்கள் பார்க்குறது எப்பயுமே வந்து ரொம்ப அதிகமான வாடகையில் வந்து பார்க்க வேணாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு மீடியம் பீப்புள் ஒரு நம்ம ஒரு இடத்துல வந்து போய் சம்பாதிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து போகிறோம். நம்ம சம்பாரித்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது. இப்போ நான் இருக்கிற இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் சாதா ப்ளவுஸ்க்கு ரூ. 120 வந்து வாங்குகிறேன். இதுவே வந்து சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் சைட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கு ரூ. 250 வந்து வாங்குகிறாங்க. அப்படி வாங்குறப்ப அங்கே இருக்கிற கடை வாடகை பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு 10க்கு 10 சைஸ் அப்படின்னாவே வந்து 10,000 12,000 அப்படி தான் வந்து வாங்குறாங்க. அப்போ நம்மளோட உழைப்பை போட்டு நம்ம கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு தான் நம்ம வந்து சம்பாரித்து கொடுத்துட்டு வர மாதிரி வந்து இருக்கும். அதுக்கு நான் வந்து ஒரு ரூ. 100 வந்து ஒரு ரூ. 100னே வந்து வச்சுக்கலாமே, ஒரு ரூ. 100 கம்மியாக வாங்கினாலும் இந்த அமௌண்ட்டு எனக்கு மட்டுமே தான். நான் வந்து இதை யாருக்கும் வந்து நான் கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ அதுக்கும் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மெயினான ரீசன். அடுத்து கஸ்டமர்ஸை எப்படி பிக்கப் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கணும். கஸ்டமர்ஸ் பிக்கப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து நமக்கு தெருவுக்கு தெரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஊரில் ஒரே ஒரு டைலர் மட்டும்தான் இருப்பாங்க. மீறி போனால் 2 பேர் இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு தெருவை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார ஒரு லைன் வருதுன்னா அந்த லைனை கிராஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார அந்த இடத்துல உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 2, 3 டைலரிங் ஷாப்பாவது வந்து இருந்துரும். அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து முன்னுக்கு வரணும், நம்மளும் வந்து கஸ்டமர்ஸை பிக்கப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் வந்து அதிகமாகவே போடணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா
இப்போ என்கிட்ட வேலை வருது அப்படின்னா, இடையில எத்தனை டெய்லர் கடைங்கள தாண்டி தான் வந்து எனக்கு இந்த வேலை வந்து வருது. அது வந்து என்னோட தொழில் மேல வந்து இருக்கிற ஒரு நம்பிக்கை தான். என்னோட ஸ்டிச்சிங் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறனால, எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறனால தான் வந்து குடுக்குறாங்க. அதுதான் வந்து ஒரு மெயினான ரீசன். ஏன்னா வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நெறைய கடைகளும் வந்து இருக்குது. அதையும் தாண்டி நம்மக்கிட்ட வருது அப்படின்னா, நம்மக்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும் தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயம். நமக்கு இன்னைக்கு வந்து நெறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. நம்மளோட ஸ்டிச்சிங் டேலண்ட்ட வந்து காட்டுறதுக்கு, ஆர்டர்ஸ் வந்து பிடிக்கிறதுக்கு, அதுக்காக. நீங்க வந்து ஆரம்பத்தில நெறைய வந்து தெரியப்படுத்தணும். நெறைய பேத்துக்கு தெரியப்படுத்தினால மட்டும் தான் வந்து நம்மனால வந்து அதிகமா வந்து ஸ்டிச் பண்ண முடியும். நெறைய கஸ்டமர்ஸ் வந்து பிடிக்க முடியும். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க புதுசா வந்து நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து தீபாவளிக்கு ஒரு 1 மந்த், 2 மந்த் முன்னாடியே வந்து ஷாப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க நல்லா ரீச் ஆவீங்க. ஏன்னா தீபாவளி டைம்ல எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெஸ் தைப்பாங்க. அப்ப எல்லாத்துக்கிட்டயுமே வந்து நெறைய வேலை இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புதுசா ஷாப் ஓப்பன் பண்ணும்போதும், நெறைய ஆர்டர்ஸ் வந்து புது ஆர்டர்ஸ் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத வந்து நம்ம கரெக்ட்டா முடிச்சு குடுத்தாலே, அத தொடர்ந்து நமக்கு வந்து இன்னும் அதிக ஆர்டர்ஸ் வந்து அதனால நீங்க தீபாவளி டைம் பக்கமா வந்து கடை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய ரீச் ஆகறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதே மாரி வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற இடமா பார்த்து கடை வந்து வைக்க பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு பஸ் ஸ்டாப்பிங் சைட்ல அந்த மாரியும் வந்து பார்த்து வைங்க. ஏன்னா வந்து பஸ் ஸ்டாப்பிங்ல நமக்கு அதிகமான கூட்டம் இருக்கும். அப்படி வந்து அங்க வரவங்களும் வந்து வருவாங்க. எந்த ஒரு போக்குவரத்து அதிகமா போயிட்டு வர மாரி வந்து இருக்கிற மாரி, நீங்க சந்துக்குள்ளாரயே கடை வச்சிருந்தாலும், அந்த இடம் வந்து ஒரு போக்குவரத்து போயிட்டு வர மாரி இருக்கிற மாரி வந்து பார்த்து வைங்க. ஏன்னா வந்து அந்த லாஸ்ட் எண்டு, கார்னரு அதுக்கு மேல வந்து போற வழி இல்ல அப்படிங்கிற இடத்துலலாம் நீங்க வந்து பார்த்து வைக்காதீங்க. அது வந்து என்னோட ஜென்ரல் ஒப்பீனியன். என்னோட அனுபவபூர்வமான ஒரு கருத்து அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாரி இடமெல்லாம் வந்து பாருங்க. அதே மாரி ஒரு சிலருக்கெல்லாம் வந்து வந்து வாசல் வந்து செட் ஆகும். எனக்கு வந்து மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே வந்து வடக்கு வாசல் தான் வந்து எனக்கு செட் ஆகும். கிழக்கு வாசல்ல நான் 2, 3 தடவ வந்து கடையே வச்சாலுமே வந்து அது செட் ஆகுறதே கிடையாது. எனிதிங் ஏதாவது ஒரு ரீசன் வந்து நான் வந்து கடைய காலி பண்ற மாரி ஆயிரும். அப்படி ஏதாவது உங்களுக்கு வாசல் செட் ஆகும் அப்படின்னா, அந்த வாசல் வந்து பார்த்து வைங்க. முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இத நான் நம்புறது கிடையாது. ஆனா வந்து ஏதாவது ஒரு ரீசன்னால எப்படியாவது ஒண்ணு நடக்கும்போது, அத வந்து ஒரு டைம் அப்படின்னு எதர்ச்சி அப்படின்னு நினைக்கலாம். அதுவே வந்து தொடர்ந்து நடக்கும்போது, நமக்கு அது வந்து இல்ல இது உண்மதான். நமக்கு செட் ஆகுறதில்ல அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட் நமக்கே வந்து வந்துருது. கடைனாலும் சரி, வீடுனாலும் சரி, எனக்கு வடக்கு வாசல் மட்டும் தான் செட் ஆகும். அதனால வந்து வடக்க தவிர்த்து கிழக்கு போனாலுமே பார்த்தீங்க அப்படின்னாலும் 2, 3 மாசத்துலயே வந்து காலி பண்ணிக்கிற மாரி அந்த மாரி தான் வந்து சிச்சுவேஷன் இருக்கும். அதனால வாசல் செட் ஆகுற மாரி வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கையில இருக்குது. நம்ம தான் வந்து உலகத்துக்கு தெரியறது கிடையாது. ஆனா வந்து உலகமே வந்து நம்ம கையில தான் இருக்குது அப்படிங்கிற மாரி தான் சொல்லணும். அதனால நீங்க முடிஞ்ச வரையும் நீங்க ஸ்டிச் பண்றது, இல்ல வந்து உங்களுக்கு லோக்கல் ஆர்டர்ஸே போதும் அப்படின்னா நீங்க வந்து விட்டுறலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, Instagram, Facebook, YouTube இதில எல்லாமே வந்து நீங்க வந்து ஸ்டிச் பண்றத ஷேர் பண்ணலாம். எடுத்தோனே வந்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா வந்து கிடைக்காது. ஏன்னா வந்து நம்ம கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்டோட போனோம் அப்படின்னா, கிடைக்காம போயிடுச்சுன்னா நமக்கு தான் வருத்தமா இருக்கும். எனக்கு எப்பயுமே வந்து ஒரு தாட் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றோம். இது எடுத்தோனே முடிஞ்சிருமா? நல்லபடியா நடக்குமா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வந்து எனக்கு அது தெரியாது. நான் வந்து நடக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பேன். ஆனா வந்து கொஞ்சம் நாள் ஆகும். மெதுவா நடக்கும். அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறது. எடுத்தோனே நடக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறது கிடையாது. அதனால தான் வந்து எனக்கு ஒரு தோல்விங்கிற மாரியே எதுவுமே தெரியறதே கிடையாது. அதனால முடிஞ்ச வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எடுத்தோனே எல்லா விஷயம் நடந்துறணும். இன்னைக்கே கடை வைக்கணும், நாளைக்கே 100 கஸ்டமர் வரணும், நாளைக்கே வந்து நீங்க வந்து அமௌண்ட் வந்து சம்பாரிக்கணும். மாசம் ஒரு 50,000, 1,00,000 அந்த மாரி வந்து இன்கம் சம்பாரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது. நீங்க அந்த அளவுக்கு உங்களோட உழைப்பு போடணும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நாள் ஆக ஆக, வருஷங்கள் ஆக ஆக அப்பதான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நீங்க வந்து அந்த தொழில்ல வந்து முன்னுக்கு வர முடியும். திடீர்னு ஒரு தொழில்ல முன்னுக்கு
வரோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது ஒரு நிலையான முன்னேற்றமா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இருக்காது. படிப்படியா நீங்க முன்னேறுறது மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஒரு நிலையான முன்னேற்றமா இருக்கும். நான் என்னோட தொழில்ல படிப்படியா முன்னேறிக்கிறேனான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா வந்து முன்னேறி இருக்கிறேன். அப்பல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இருந்த ஆர்டர்ஸுமே வந்து கம்மி, கஸ்டமர்ஸுமே வந்து கம்மி. இன்னைக்கு எனக்கு ஓரளவுக்கு வந்து நான் முடிக்க ஆர்டர்ஸும், கஸ்டமர்ஸும் வந்து வந்துர்றாங்க. புது கஸ்டமர்ஸும் வந்து அ எ இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால தான் நான் வந்து சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. புதுசா கடை வைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதே மாரி நம்மளோட வீடியோ எப்படி உங்கள மோட்டிவேட் பண்ணுதோ, நீங்களும் வந்து என்ன மோட்டிவேட் பண்ற மாரி ஒரு லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.